ஹாய் ஹலோ ஹெல்த் இஸ் வெல்த்தி தமிழா. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா ஒரு நோயை அதிகரிக்க விடாமல் அது எதிர்க்கக்கூடிய சக்தி, அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னுவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலுக்கு பல நோய் கிருமிகள் தொடர்பு கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு சில கிருமி மட்டுமே நோய்களாக மாறுகின்றது. காரணம், நம் உடலுக்கு இந்த நோய் கிருமிகள் எதிராக ஆன்டிபயாட்டிக் வெளிப்படும் திறன் உள்ளது. இதனால் நம்முடைய உடலை நோய் கிருமிகளிலிருந்து பாதுகாக்கிறது. நம்ம நோய் உண்டாக்கும் உயிரினங்களுக்கு எதிராக உடலை தற்காத்து கொள்ளும் திறன் தான் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ இதில் என்னென்ன விதமான ஃபுட்டில் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவது சிட்ரஸ் பழங்கள், அதாவது விட்டமின் சி நிறைந்த பழங்கள். ஆரஞ்சு, திராட்சை, எலுமிச்சம், வாட்டர்மெலன் போன்ற பழங்களை எடுத்துக்கிறது நம்முடைய உடம்புல வெள்ளை இரத்த அணுக்களை உற்பத்தியை அதிகரிக்கும். இந்த வெள்ளை இரத்த அணுக்கள் என்ன பண்ணோம்னா, நம்முடைய உடம்புல ஏதாவது நோய் கிருமி வந்ததுன்னா அதை போய் அழித்து இந்த வெள்ளை கிருமி சாப்பிட்றோம். ஸோ இதை தடுக்கக்கூடிய பழம் சிட்ரஸ் பழங்கள் தான். இதன் மூலமாக தொற்று, காய்ச்சல், சளி, இருமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் எதிர்த்து போராட உதவும். இரண்டாவது மிளகு. இது அதிகமாக இதுலேயும் விட்டமின் சி உள்ளது. ரொம்ப காரத்தன்மை கொண்டது. இது பீட்டா கரோட்டின் வளமாக மூலமாகும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மிளகு உங்கள் சருமத்தையும் கண்களையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கொடுக்கும். நீங்கள் தினமும் உணவில் சேர்த்து கொள்ளலாம். மூணாவது பச்சை இலை காய்கறிகள். தினமும் ஏதாவது ஒரு கீரை வகைகள், அப்படி இல்லைன்னா காய்கறிகள் கம்பல்சரி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் நார்ச்சத்து, ஊட்டச்சத்து நிறைந்த முட்டைகோஸ், கீரை, ப்ரொக்கோலி போன்ற பச்சை இலை காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய உணவில் தினசரி சேர்த்துட்டு வரலாம். இந்த காய்கறிகளில் விட்டமின் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் அதிகமாக நிறைந்துள்ளது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவும். நாலாவது பூண்டு. எல்லாருக்குமே தெரிஞ்சது. பூண்டு உடல்ல WBC உற்பத்தியை தூண்டும். இது உடல்ல ஆக்சிஜனேற்றியாகவும் செயல்படும். பூண்டுல அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது. ஸோ இதனால பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடவும் மிகவும் உதவியாக இருக்கும். இப்போ நம்முடைய உடம்புல ஏதாவது பல்வலி அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அந்த பூண்டை நம்ம நெசுக்கி அந்த இடத்துல வைக்கும் பொழுது அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அந்த பூச்சிப்பல்ல கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் காது வலி அப்படின்னு கூட எண்ணெயை சூடுபடுத்தி பூண்டை நல்லா நெசுக்கி போட்டு லைட்டாக அது கொஞ்சம் வதக்கி நீங்கள் உங்களுடைய காதுக்கு விடும் பொழுது அந்த ஆயிலை அவ்வளோ இதமான ஒரு நிவாரணியாக இருக்கும். ஸோ பூண்டு உங்களுடைய உடம்புல சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அஞ்சாவது கீரை. நீங்கள் கீரையில் எல்லா சத்துமே இருக்கிறது. இது நம்முடைய பாடிக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் பீட்டா கரோட்டினும் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தொற்று நோயை எதிர்த்து போராடும் திறனும் இதில் இருக்கிறது. நீங்கள் தினசரி கீரை எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் கிடையாது, உங்களுக்கு அயன், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இந்த மாதிரி உடலுக்கு தேவையான எல்லா சத்துமே அந்த கீரையில் இருக்கிறது. ஸோ ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. ஆறாவது தயிர். இதில் விட்டமின் டி அப்படின்ற ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப சீராக இருக்கிறது. ஸோ நீங்கள் ரெகுலராக தயிர் எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுடைய பாடியில் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக கிடைக்கும். ஏழாவது பாதாம். இந்த பாதாம், பிஸ்தா, வால்நட் இந்த மாதிரியான பருப்புகளில் விட்டமின் இ அப்படின்ற ஒரு ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. இது விட்டமின் இ ஒரு கொழுப்பை கரைக்கக்கூடிய விட்டமின். அதனால் டெய்லி பாதாம் பருப்பை தொடர்ந்து உட்கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸு, அப்புறம் 6 பேக்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாம் பாதாம் கண்டிப்பாக எடுப்பாங்க, ரெகுலராக உணவில் சேர்த்துக்கொள்வாங்க. ஸோ பாதாம் அவ்வளோ நல்லது, உங்களோட ரெகுலர் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. எட்டாவது மஞ்சள். மஞ்சள் சொல்லவே வேண்டாம். ஒரு சின்ன அடிபட்டா கூட அந்த இடத்துல கிருமி நாசினியா, ஆன்டிபயாட்டிக்காக அது செயல்படுது. ஸோ நீங்கள் அது உங்களுடைய உடம்புக்கு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் நிறைய விதமான நல்லது உடற்பயிற்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது நேரடியாகவே உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ உணவில் நீங்கள் மஞ்சளை சேர்த்துட்டு வரலாம். ஒன்பதாவது கிரீன் டீ. இந்த கிரீன் டீ பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறது. இதில் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் ஒன்றான எபிகோலாபேசின் கேலட் அதில் குறிப்பாக கிரீன் டீயில் இருக்கிறது. இது ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக்குகிறது. கிரீன் டீயில் அமினோ அமிலம் எல்தீனோ நிறைந்துள்ளது. இந்த எல்தீனின் உங்கள் டி செல்களில் உற்பத்தியை தூண்டப்படுகிறது. இதனால் கெட்ட பாக்டீரியா எல்லாத்தையும் தடுத்து கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி உங்களுடைய வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணோம். உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. நீங்கள் தினமும் வெறும் வயிற்றில் இதை எடுத்துக்கும் பொழுது இன்னும் அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறது.
10வது பப்பாளி. இதில் விட்டமின் சி அதிகமாக உள்ளது. விட்டமின் ஏ கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு பப்பாளியில் 200% ஹையான விட்டமின் சி உள்ளது. இது குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் பப்பைன் அப்படின்ற ஒரு நொதி உள்ளது. இது அஜீரணத்துக்கு உதவுகிறது. பப்பாளியில் அழற்சி தன்மையும் உள்ளது. இதனால் விட்டமின் டி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், ஃபோலேட் போன்ற நிறைந்துள்ளது. நிறைய சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதயத்திற்கு, சருமத்திற்கு, மலச்சிக்கலுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்திற்கு, நிறைய நோய்களுக்கு ஒரு தீர்வா இந்த பப்பாளி பழம் இருக்கிறது. உங்களுடைய தினசரி உணவுல ஒரு 200 கிராம் இல்லைன்னா ஒரு 100 கிராம் பப்பாளியை சேர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. நீங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்னதான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும், அதையும் நம்ம குறிப்பா ரொம்ப சுத்தமா பயன்படுத்தல தான் இருக்கு. அதுலயும் இந்த மழை காலத்துல இந்த பழங்கள், காய்கறிகள் இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது, நல்லா கிளீனா கழுவி சுத்தமா நம்ம இத எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, அது மேல கெடாம இருக்கிறதுக்காக நெறைய பூச்சிக்கொல்லிகள், ரசாயனங்கள், கெமிக்கல்கள் இதெல்லாம் நல்லா போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ, அத நம்ம சரியான முறையில சுத்தப்படுத்தி சாப்பிடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றது நம்ம சாப்பிட்ற உணவு மட்டும் கிடையாது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இதுலயும் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க, போய் பார்க்காதவங்க பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.